இன்றைய இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் கலந்து கொண்டிருப்பது விஎஸ் மகேந்திரன் ஆகிய நான். இன்று அரசியல் சம்பந்தமான சில விடயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்ற நோக்கத்துடன் இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டிருக்கின்றேன். இலங்கை அரசியல் தற்போது மிகவும் வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கின்றது. காரணம், தேர்தல் காலம் என்பதனால் மக்கள் யாருக்கு வாக்களிப்பது என்ற ஒரு நிலைப்பாட்டை தீர்மானித்துக் கொள்வதற்காக இங்கும் அங்கும் ஓடிச் சேருகிறார்கள். ஒரு சரியான ஒரு முடிவுக்கு அவர்கள் இன்னும் யாரும் வந்ததாக இல்லாதபடியின் காரணமாக இலங்கை அரசியலின் அடுத்த ஜனாதிபதி யார் என்பது யாருக்குமே தெரியாத ஒரு சூழ்நிலையிலே மக்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் நாங்கள் எமது அரசியல் வடக்கு கிழக்கு மாகாணத்தில் சேர்ந்த அரசியல் சம்பந்தமாக சில விடயங்களை நாங்கள் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கின்றோம். என்றால் இந்த அரசியல், இலங்கை அரசியலிலே நாங்கள் ஆரம்பிக்கப்பட்ட காலம் என்பது கிட்டத்தட்ட ஒரு 75 ஆண்டு காலமாக எங்களுடைய இனப்பிரச்சனை என்பது ஒரு மிகவும் தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையாக மக்கள் மத்தியிலே காணப்படுகின்றது. காரணம், நாங்கள் அரசாங்கங்களையும் சொல்லலாம், அதே நேரத்திலே அரசாங்கத்துடன் இணைந்து இருக்கின்ற எமது பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட சில காரணங்களாக இருக்க முடியும். காலத்துக்கு காலம் இவர்கள் சில காரணங்களை சொல்கிறார்கள், சில காரணங்களை எதிர்க்கிறார்கள். இறுதியில் பார்த்தால் எதுவுமே நடைபெறாத ஒரு சூழ்நிலையிலே எங்களுடைய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் நாங்கள் இந்த நிலைமையை மாற்றி ஒரு திருப்திகரமான ஒரு அரசியலில் எங்களுடைய மக்களை கொண்டு செல்லக்கூடிய தலைமைத்துவத்தை மாற்ற வேண்டும் என்பது எல்லோருடைய ஒரு ஆவலாக இருந்தாலும் கூட இது நடைமுறைக்கு சாத்தியமில்லாத ஒரு விடயமாக இருப்பதற்கு காரணம் எமது மக்கள் மத்தியிலே காணப்படுகின்ற ஒற்றுமையின்மை. அரசியல் ரீதியாக ஒரு சிறந்த ஒரு ஆய்வுத்தன்மை இவர்களிடம் இல்லாததனால் இவர்கள் எந்த ஒரு முடிவுக்கும் வராதவர்களாக காணப்படுகின்றார்கள். குறிப்பாக சொல்லப்போனால் இந்திய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எடுத்து பார்த்தீர்களாக இருந்தால் யுத்த காலத்தில் இந்தியாவினாலே இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட புதிய 13வது அரசியல் திருத்த சட்டத்தை வைத்துக்கொண்டு தான் இன்று கிட்டத்தட்ட 30 வருடத்துக்கு மேலாக அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதில் எந்த விதமான ஒரு தீர்வும் யாருக்கும் கிடைக்கவும் இல்லை. 13வது திருத்த சட்டம் சம்பந்தமான திருப்திகரமான ஒரு உண்மைத்தன்மையை இவர்களால் அறிந்து கொள்ள முடியாதவர்களாக இருக்கின்றார்கள். சில நல்ல விடயங்களில் இருந்தாலும் கூட சில பாதகமான விடயங்களும் இந்த 13வது அரசியல் திருத்த சட்டத்தில் இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இவற்றை எல்லாத்துக்கும் தீர்வு காணக்கூடிய வகையில் எமது நாட்டு அரசியலில், குறிப்பாக தமிழ் மக்களின் அரசியலை பின்னணியில் ஒரு உச்சகரமான ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இப்பொழுது இருப்பதை நீங்கள் அறிகின்றீர்கள். அடுத்ததாக, இந்த 13வது திருத்த சட்டம் என்பது எங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வை கொடுப்பதாக சொல்லி கொண்டிருந்தாலும் கூட ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பக்கத்தாலே இந்த 13வது அரசியல் சட்டம் என்பது ஏற்புடையதல்ல என்று எங்களுடைய வடமாகாண பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு சிலர் மிகவும் ஆணித்தனமாக நிற்கின்றார்கள். அதே நேரத்தில் சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்னும் அதிகமான சில விடயங்களை இணைத்து கொண்டால், அதாவது போலீஸ் அதிகாரமும் நிலத்தினுடைய அதிகாரத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோமாக இருந்தால் இது ஏற்றுக்கொள்ளலாம். அதைவிட இன்னும் சில சமஷ்டியான ஒரு சமஷ்டி தீர்வு தான், வடக்கு கிழக்கு இணைந்த சமஷ்டி தீர்வு ஒன்றினைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அது கிடைத்தால்தான் நாங்கள் அதற்கு ஆதரவு அளிப்போம் என்ற ஒரு நிலைப்பாட்டிலும் இருக்கின்றார்கள். ஆகவே ஒட்டுமொத்தமாக பார்த்தால் எங்கள் மத்தியில் இல்லாத ஒரு ஒற்றுமையாலே சிங்கள மக்களும் சரி, அதாவது அரசாங்கமும் சரி, ஒரு தீர்க்கமான ஒரு முடிவுக்கு வருவதற்குரிய சந்தர்ப்பம் இல்லாமல் இருக்கிறார்கள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இன்றைக்கு 13வது திருத்த சட்டத்தை கொண்டு வந்த இந்தியா கூட இப்பொழுது பின்னடிக்கின்றது. ஏனென்றால் தமிழ் மக்களிடமே சரியான ஒற்றுமை இல்லாதது இந்த திட்டத்தையும் அவர்களால் செயல்படுத்த முடியாது இருக்கின்றது. இந்த ஜனாதிபதி தேர்தல் கூட பாருங்கள், காங்கிரஸ் இந்த தேர்தலை பகிஷ்கரிக்க வேண்டும் என்று ஒரு உச்சக்கட்ட பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறது. இந்த பிரச்சாரம் சில வேளைகளில் ஈடுபடலாம், சில வேளைகளில் தோல்வியில் முடியலாம். ஆனால் தமிழ் மக்களுக்கு என்ன தேவை என்பதை அவர்கள் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். எடுத்த வாக்கிலே தங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கிடைத்த அரசியல் சித்தாந்தங்களை மக்களிடம் தீர்ப்பது ஒரு முறையற்ற அரசியல் நோக்கம் என்பதே எமது கருத்தாகும். இவர்களுக்குள்ளே தலைமை ஒன்றை சொல்கின்றது, எம்பிமார் ஒன்றை சொல்கின்றார்கள். குறிப்பாக தமிழரசு கட்சியின் நிலவை எடுத்து பார்த்தீர்கள், இன்றைக்கு மிகவும் ஒரு பரிதாபமான ஒரு நிலையிலே யார் தலைவர், யார் செயலாளர், யார் என்ன செய்யலாம், யார் எதை செய்ய முடியாது என்றதை கூட அவர்கள் நல்ல தீர்மானிக்க முடியாத விதத்தில் ஒவ்வொரு எம்பியும் தங்களுடைய கருத்துக்களையும் தங்களுடைய ஆக்களையும் சேர்த்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு யாரை ஆதரிப்பதென்று இவர்களுக்குடைய ஒரு திடமான ஒரு முடிவை கொண்டு வர முடியாமல் இவர்கள் இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே முடிவில்லாத இந்த அரசியலுக்கு அடுத்ததாக முக்கியமாக எங்களுக்குள்ளே காணப்பட்ட ஒரு பிரச்சனை,
வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவருடைய பிரச்சனை, வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவருடைய பிரச்சனைகளுக்கு முடிவு காண்பது என்பது இன்னும் இவர்களுக்கு ஒருவர் கையிலும் இல்லை. அண்மையில் கூட நாமல் ராஜபக்ச அவர்கள் வெளிப்படுத்தியிருந்தார், வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்பதை தன்னால் சொல்ல முடியும் என்று. ஆகவே அப்போ இதுகள் என்னத்தை கொடுக்கிறது என்றால், இன்னும் எங்கள் தமிழ் மக்கள் மத்தியிலே கூடுதலான பிரச்சனைகளை உருவாக்கும். அதே நேரத்தில் அவருடைய போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலையை இவர்கள் உருவாக்கி கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள். ஆகவே அரசியல் பிரச்சனை எவ்வாறு தீர்க்கப்படாமல் இருக்கின்றதோ அதே போன்று காணாமலாக்கப்பட்டவர்களுடைய பிரச்சனைகளும் முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இப்படியான ஒரு சூழ்நிலை யாருக்கு இந்த பிரச்சனைகள் வருகிறது என்றதுன்னா, உண்மையில் இதில் முழுவதும் தமிழ் மக்களுக்கு தான். வடக்கு கிழக்கில் வாழ்கின்ற மக்கள் யார் தங்களுடைய சொந்தங்களை இழந்தார்களோ, யுத்தத்தின் மூலமாக இழந்தார்களோ, அவர்களுடைய நிலைமை, அவருடைய பொருளாதார நிலைமை, அந்த நிலைமைக்கு நீங்கள் என்ன செய்யலாம் என்று அரசாங்கம் எதுவும் சொல்லாமல் இதுவரையும் அவர்களுக்குரிய நஷ்டத்தை தினம் ஒரு ப்ராப்பராக கொடுக்க வேண்டும் என்ற தீர்மானம் இல்லாமல் இருப்பது தான் இந்த பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கின்றது. இப்படியான இந்த சூழ்நிலையிலே எமது வடக்கு கிழக்கு மாகாணத்தில் யுத்தத்தின் பின் எமது பொருளாதார நிலைமை மிகவும் பின்தங்கிய ஒரு நிலைமையிலே போய்கொண்டிருக்கிறது. யாரும் எதிர்பாராத விதத்தில் இந்த பொருளாதாரத்தை முன்னேற்ற முடியாமல் இருக்கிறது. இதற்கு ஒரு சரியான ஒரு சந்தர்ப்பமாக நாங்கள் இன்றைக்கு எடுத்து பார்த்தோம் என்றால், எமது நாட்டுக்கு அண்மை கொஞ்சம் தொலைவில் இருக்கிற பங்களாதேஷை எடுத்து பார்த்தீர்கள் சொன்னால், அந்த நாட்டிலே ஏற்பட்ட ஒரு மாணவர்கள் புரட்சி ஒரு புதிய அரசியல் சட்டத்தை உருவாக்குவதற்கும் அங்குள்ள சிறுபான்மை மக்களுக்கு சரியான பாதுகாப்புடன் வாழக்கூடிய ஒரு வழிவகைகளை செய்யக்கூடிய விதத்திலும் உருவாக்க வேண்டும் என்று உலக நாடுகளே அவர்கள் வற்புறுத்தும் வகையில் இன்று அவருடைய போராட்டம் ஒற்றுமையுடன் நடைபெறுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று ஒரு நிலைப்பாடு இலங்கையிலும் மக்கள் ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு போராட்டத்தை செல்வார்களா இருந்தால், அதாவது அகிம்சை போராட்டத்தை செல்வார் இருந்து அரசாங்கத்துக்கு எடுத்துரைத்தால் அல்லது உலக நாடுகள் எடுத்துரைத்தால், சில வேளைகளில் இந்த உலக நாடுகளாவது எங்களது நாட்டு பிரச்சனையை ஏற்று அதற்கான ஒரு தீர்வினை தரக்கூடிய சூழ்நிலை காணலாம். ஆனால் அந்த சூழ்நிலை இலங்கையை பொறுத்த மட்டும் இல்லை என்பது தான் காரணம். எமது அரசியல்வாதிகள் ஒரு சிறப்பான ஒரு ஒற்றுமையை தங்களுக்கு காட்டி முடியாக இருக்கிறார்கள். இந்த ரீதியில் நாங்களும் பொறுமையுடன் இருந்த காலம் முடிந்து இன்னும் கொஞ்சம் காலம் நாங்கள் பொறுமையாக இருந்து என்ன நடக்கிறது என்பதை பார்ப்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்று எம் சேனல் டிவி மூலமாக இலங்கை அரசியல் பற்றியான ஒரு விவாதத்துக்காக இன்று எங்களுடன் இணைந்திருக்கின்றார் கனடா தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரான தங்கவேலு ஐயா அவர்கள். அவருடன் சேர்ந்து இன்னும் பலர் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று இருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சிகள் படிப்படியாக தொடர்ச்சியாக பல வாரங்கள், குறிப்பாக இந்த எலெக்ஷன் முடிகின்ற காலம் வரையும் தொடர்ச்சியாக நடப்போம் என்ற ஒரு நம்பிக்கையுடன் இன்று இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்கின்றோம். அதன்படி நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்காக வருகை வந்திருக்கின்ற தலைவர் தங்கவேலு ஐயா அவர்களை வருகென வரவேற்கின்றோம். நன்றி ஐயா. உங்களோட பேர் என்ன? முழு பேர்? வேலுப்பிள்ளை தங்கவேலு. ஓகே. நீங்கள் எவ்வளவு காலமாக இந்த அரசியல் பங்கு பெற்றி கொண்டிருக்கிறீர்கள்? இது சொல்கிறேன்னு சொன்னால், நான் இங்கே கனடாவில் வந்த நாள் தொடக்கமே பங்கு பெரிய அரசியலில் ஈடுபாடு கொண்டிருக்கிறேன். உண்மையாக சொல்லப்போனால், இங்கே உள்ள உலக தமிழர் இயக்கம், அதில் நான் துணைத் தலைவராக பல ஆண்டுகள் பணியாற்றியிருக்கிறேன். உங்களுக்கு இங்கே தமிழ் மக்களுடன் அரசியல் நடத்துவதற்கும் இலங்கையிலே அரசியல் நடத்துவதற்கும் என்ன வேறுபாடை காணக்கூடியதாக இருக்கின்றது? நான் இலங்கையில் இருந்த பொழுது தீவிர அரசியலில், நேரடி அரசியலில் நான் ஈடுபடையில்லை. காரணம் நான் அப்போது ஒரு அரசாங்க ஊழியன். அன்றைய அரசாங்க ஊழியர்களுக்கு அரசியல் உரிமை கிடையாது. ஆனால் பின்புறத்தில் இருந்து நான் நிறைய அரசியல் செய்திருக்கிறேன். குறிப்பாக தமிழரசு கட்சியில் உள்ள இருந்த பெரிய தலைவர்கள் தந்தை செல்வநாயகம், அமதலிங்கம், டாக்டர் நாகநாதன், வன்னியசிங்கம் போன்றவரோட எனக்கு ஈடுபாடு இருந்தது. தற்போதைய அரசியல் சூழ்நிலையிலே, அதாவது இன்று இலங்கையிலே நடைபெறுகின்ற சூழ்நிலையில் தமிழ் மக்களுக்கான எந்த விதமான உரிமைகளும் வழங்கப்படாத ஒரு சூழ்நிலையில், இது கிட்டத்தட்ட எல்லோரும் சொல்வது போன்று 85 ஆண்டு காலமாக இதே பிரச்சனை நீடிக்கொண்டு தான் இருக்கின்றது. இப்பொழுது இருக்கின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பு அங்கத்தவர்களோ, பாராளுமன்ற உறுப்பினர்களோ, அதன் அனுதாபிகளோ சேர்ந்து ஒரு தீர்வை காணக்கூடிய அளவுக்கு உங்களால் அதை முன்னெடுத்து செல்ல முடியும்? நீங்கள் சொல்கிறதுல உண்மை இருக்குது. அதாவது இந்த பிரச்சனை கடந்த 75 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு எங்களுக்கு இசைவான ஒரு தீர்வை நம் எட்டவில்லை. அது நீங்கள் சொல்கிறது சரி. ஆனால் இந்த இப்போ எதிர்வரும் செப்டம்பர் 21ஆம் தேதி நடக்கிற
இந்த ஜனாதிபதி தேர்தலில் ஒரு வித்தியாசமான களத்தை நாங்கள் பார்க்குறோம். எல்லா முக்கிய கட்சிகளும் வந்து இந்த முறை வந்து இந்த சிங்கள பௌத்த இனவாதத்தை கலப்பதில்லை. அது பெரிய ஒரு முன்னேற்றம். இதுவரை காலமும் இருமுனை போட்டி தான் நடைபெற்றது. ராஜபக்ச ஒரு புறம், சரத் பொன்சவா அல்லது சஜித் பிரேமதாசா அல்லது சிறிசேனா, இவரோடு தான் அந்த போட்டி இருமுனை. இந்த முறை வந்து கிட்டத்தட்ட 4 முனை போட்டி இருக்குது. 39 பேர் போட்டியிட்டாலும் 4 முனை போட்டி தான் உண்மையான போட்டி. அதில் வந்து முன்னிலையில் திசநாயக்கா, மற்றது சஜித் பிரேமதாசா, ரணில் விக்ரமசிங்கே, மற்றது நாமல் ராஜபக்ச. ஆனால் அந்த 4 முனை போட்டி நடப்பதால் முன்னர் போலே அல்லாமல் இந்த முறை வந்து ஒருவருக்கும் முதல் சுற்றில் 50 விழுக்காடு வாக்குகள் கிடைக்காது. அதனுடைய அவருடைய வெற்றி தோல்வியை வந்து அவருக்கு கிடைத்த விருப்பு வாக்களை எண்ணித்தான் அந்த வெற்றி தோல்வியை அவர்கள் இந்த முறை நிர்ணயிக்க வேண்டி வரும். இதில் குறிப்பாக சொன்னால் இந்த தேர்தலில் இந்த சிங்கள பௌத்த பேரினவாதம் தரதுக்கே இல்லை. அது ஒரு முன்னேற்றம், அல்லது அது ஒரு திருப்பம் இல்லை. அதாவது சிங்கள பௌத்த பேரினவாதம் முன்னேற்ப எடுபடவில்லை என்பதற்கு காரணம் சிலவரை அதனால் எந்த பிரயோசனம் இல்லை என்ற ஒரு நிலைப்பாடா, இல்லாட்டா இது எடுத்தால் மிகவும் உலக நாடுகளுடைய ஒரு எதிர்ப்புக்கு தாங்கள் ஆளாக நேரிடும் என்ற ஒரு பிரச்சனையை அடிப்படையாக கொண்டு தான் அந்த இனவாதம் எடுக்கப்படவில்லையா? இல்லை, இது வந்து பல காரணங்கள் இருக்குது. ஒன்று வந்து இலங்கை வந்து போன 2022ஆம் ஆண்டு ஏப்ரலில் வங்குரோத்து நிலைக்கு போனது. அதாவது வந்து அவர்கள் திவாலாக போய்விட்டார்கள். அதற்கு பிறகு வந்து அப்போ தான் அவர்கள் யோசித்து பார்க்கல, இந்த இனச்சிக்கல் இருக்கு மட்டும் பொருளாதார முன்னேற்றத்தை காண்பது வந்து கஷ்டம். அது ஒரு வில்லங்கமான காரியம். அதன்படியால் அவர்கள் இப்போ வந்து அவர்கள் இந்த பொருளாதாரத்தில் தான் அவர்கள் கூடிய கவனம் செலுத்துகிறார்கள். அப்படியே கவனம் செலுத்த வேண்டுமென்று சொன்னால் அங்கே இவ்வளவு காலம் 75 ஆண்டுகளாக புரியோடி போன இந்த இனச்சிக்கலை வந்து அவர்கள் தீர்க்க வேண்டும். அந்த கட்டாயத்துக்கு பெரிய கட்சிகள் வந்திருக்கு. ஓகே, பொருளாதார பிரச்சனைக்காக இப்போ எல்லோரும் தங்களை மாட்டிக்கொண்டார்கள் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். அப்படி பொருளாதார பிரச்சனையாக இருந்தால் அந்த பொருளாதார பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வல்லமை உள்ள அரசியல்வாதி யாராக இருக்கின்றார்? இப்போ இந்த எலெக்ஷனில் கேட்கின்ற 4 பேர், அந்த 4 பேரிலும் யாருக்கு அந்த அதிக கூடுதலான அனுபவம் உள்ளவராக காணப்படுகின்றார்? நாடு வந்து 1922ஆம் ஆண்டு திவாலாக போன போது அந்த இடத்தை அதுக்கு பிறகு ராஜபக்ச கோத்தபாய ராஜபக்ச விட்டு நாட்டை விட்டு வெளியேறின போது இவர் ரணில் விக்ரமசிங்கே வந்து அவர் வந்து நியமிக்கப்பட்டார். நாடாளுமன்றத்தால் அவர் வந்து ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்டார். அவர் ஒரு பழுத்த அரசியல்வாதி. அதாவது 1977ஆம் ஆண்டு தொடக்கம் அவர் அரசியலில் இருக்கிறார். அதனுடையால் அவருக்கு நிறைய அனுபவம் இருக்குது. 5 முறை பிரதமராக இருந்திருக்கிறார். 2 முறை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டு தோல்வி கண்டிருக்கிறார். அதனுடைய தான் அந்த பிரதமர் பதவிக்கு எல்லோரையும் கேட்ட பொழுது இவர் மாத்திரம்தான் அதுக்கு முன்னுக்கு வந்தார். சஜித் பிரேமதாசா அதை தனக்கு வேண்டாம்னு சொல்லிப்பட்டார். அந்த திசநாயக்கா அவர் வேண்டாம்னு சொல்லிப்பட்டார். இவர் ஒருத்தர் தான் ஒரே ஒரு எம்பியோடு இருந்தவர் தான் அதை செய்ய முடியும்னு சொல்லி அவர் வந்து பிரதமர் ஆனார். பிரதமர் பதவியை மஹிந்த ராஜபக்ச ராஜினாமா செய்த பொழுது இவர் வந்து ஜனாதிபதியார். அந்த மனோநிலை மக்களிடம் இருக்குது, வாக்காளர் மக்கத்தில் இருக்குது. அதாவது வந்து ரணில் விக்ரமசிங்கே கடந்த 2 ஆண்டு ஜனாதிபதி இருந்த காரணத்தினால்தான் தான் இந்த நீண்ட வரிசைகள் இல்லை. எரிபொருளுக்கு, அரிசிக்கு, மாவுக்கு, சீனிக்கு, மற்ற ஒன்றுக்குமே நீண்ட. அப்படி என்றால் இந்த மக்கள் ரணில் விக்ரமசிங்கே செய்த அந்த நன்றியினால் தான், அதாவது அவருடைய அந்த அனுபவம், அரசியல் அனுபவம் ரீதியாகத்தான் இந்த நிலைமை மாறியது என்று நினைக்கிறவர்கள் அவரை இந்த முறை தெரிவு செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குமா? அது இப்போது வந்து வர செய்திகளின்படி, இந்த கருத்து கணிப்பின்படி அனுரா திசநாயக்கா, சஜித் பிரேமதாசா, ரணில் விக்ரமசிங்கே இவர்களுக்கு கடும் போட்டி நடக்குது. அதன்படியாக அதில் அவர் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அதை இல்லைன்னு சொல்ல முடியாது. அது அப்படி என்றால் இப்போ உண்மையிலே இந்த பிரச்சனையான காலங்களில் மக்களுக்கு உதவி செய்த ஒருவரை மறந்து
இன்னும் ஒருவரை தெரிவு செய்கிறது அந்த எந்த அளவு தூரத்துக்கு இந்த மக்களின் பொருளாதார பிரச்சனை தீர்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஆனால் ஆனால் நாடு வந்து திவாலாக போனதுக்கு ரணில் விக்ரமசிங்க ஒரு காரணம். அவர் காலத்தில் தான் இந்த ஊழல் நடந்தது. ட்ரெஷரி பாண்ட் சொல்லி அந்த அவருடைய காலத்தில் தான் நடந்தது. அவருடைய காலத்தில் தான் எத்தனையோ விதமான ஊழல் மோசடியெல்லாம் நடந்திருக்குது. இப்போவும் அவர் இப்போ ஜனாதிபதி வந்த பிறகு கூட அமைச்சர் எல்லாருக்கும் அமைச்சர் பதவி கொடுத்து தன்னுடைய பக்கம் முடித்திருக்கிறார், அல்லது ராஜாங்க அமைச்சர் பதவி கொடுத்து தன் பக்கம் முடித்திருக்கிறார். அதனுடைய இவரை திருப்பி அரசாங்கம் தங்கட பக்கத்துக்கு வாங்கோன்று இழுக்கிறது வந்து ஊழல்னு சொல்ல முடியாது தானே. ஏன்டா அவர்களுக்கு அரசாங்கம் நடத்துவதற்குரிய எம்பிமார்களும் தேவைதானே, தேவையில்லாமல் நடத்த முடியாத அரசாங்கம் இல்லை. நீங்கள் அதில் நீங்கள் தவறு விடுறீங்கள். எடுத்துக்காட்டாக மனுஷா நாணயக்காரா மற்றது ஹரின் ஃபெர்னாண்டோன்னு சொல்லி 2 பேர். அவர்கள் வந்து சஜித் பிரேமதாசனுடைய ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள். அவர்கள் வந்து கட்சி மாறின உடனே இந்த சஜித் பிரேமதாசனுடைய அவர்கள் வந்து வழக்கு போட்டார்கள். அவர்கள் வந்து கட்சியை விட்டு போயிட்டு வழக்கில் வந்து அவர்களுக்கு எதிராக தீர்ப்பு வந்துடுது. அதுக்கு பிறகு என்ன ரணில் என்ன செய்ததுனர், அவரை வந்து தன்னுடைய ஜனாதிபதியினுடைய ஆலோசகராக நியமித்து அதே அமைச்சருக்கு கொடுத்துருக்கேன். அது வந்து அப்பட்டமான ஊழல். ஆமாம், சில ஊழல்கள் இருக்கத்தான் செய்யுது. சுத்தமானவர்கள்னு சொல்லி இலங்கையில் யாரையும் சொல்லக்கூடிய மாதிரி சூழ்நிலை இல்லை. அதனால் சில தவறுகளும் நடக்கலாம். இருந்தாலும் கூட அவர் ஒரு ஜனாதிபதி தனது அரசாங்கத்தை கொண்டு நடத்துவதற்குரிய அனுபவம் உள்ள படித்த எம்பி மேலே தேடி அவர்களுக்கு அந்த பதவிகளை கொடுக்கறது ஒன்றும் தவறாக இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. நீங்கள் யோசிக்கணும். சென்ற தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி, அதாவது ரணில் விக்ரமசிங்கனுடைய கட்சி வந்து படுதோல்வி அடைஞ்சது. 4 லட்சம் வாக்குகள் பெற்று ரணில் விக்ரமசிங்க மாத்திரம் தேசிய பட்டியல் மூலம் தான் நாடாளுமன்றத்துக்கு வந்தது. அதன்படியால் அவருக்கு இந்த முறை தாராளமாக வாக்குகள் விழுமென்று சொல்லி எதிர்பார்க்க இயலாது. என்றால் போன முறை அவருக்கு 4 லட்சம் வாக்கு தான் விழுந்தது. ஆனால் தேர்தலில் ஜனாதிபதி தேர்தலில் வெளில போனோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட 65-70 லட்சம் வாக்குகள் விழவும். அந்த வாக்குகள் இவருக்கு விழுமன்றது கேள்விக்குறி, சந்தேகம். தான். ஓகே. இப்போ சரி, நாங்கள் இப்போ எங்களுக்கு நாங்கள் தமிழ் மக்கள் எங்களுக்கு அரசியல் ரீதியாக பல பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகள் ஒன்றும் இதுவரை யாருனா ஒருவராலும் கூட சரியான முறையில் தீர்க்கப்படாத காரணத்தினால இன்றைக்கும் இந்த பிரச்சனைகள் தமிழ் மக்களிடையே மிக ஒரு உந்துதலை கொடுக்க முடியாமல் மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பாகிய நீங்கள் அல்லது உங்களுடைய இலங்கையில் உள்ள உங்களுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் ஏதாவது ஒரு சொல்யூஷனை கொண்டு வந்து இந்த தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய மாதிரி அளவுக்கு உங்களால் இந்த இன்ஃப்ளூயன்ஸை பாவிக்கக்கூடியதாக இருக்குமா? அதுக்காக தான் நாங்கள் இந்த பொதுவாக வந்து தமிழர் கட்சி வந்து இந்த தேர்தல் விஞ்ஞாபனம், அதாவது தேர்தல் அறிக்கையை பார்த்த பிறகுதான் தீர்மானிப்பார்கள். இந்த முறை வந்து சதீஷ் பிரேமதாசனுடைய தேர்தல் அறிக்கை, ரணில் விக்ரமசிங்கனுடைய தேர்தல் அறிக்கை, அனுரகுமார் திசநாயக்காவுடைய தேர்தல் மூன்றும் வந்துடுது. எதிர்வருகிற ஞாயிற்றுக்கிழமை வந்து தமிழர் கட்சியினுடைய மத்திய குழு கூடுது. அப்போ அவர்கள் அந்த இடத்துல வந்து இந்த தேர்தல் அறிக்கைகளை பார்ப்பார்கள். ஆறாறு என்னென்னத்தை சொல்கிறார்கள், எதை அவர்கள் வாக்குறுதி கொடுக்கிறார்கள் பார்த்து விட்டு தான் அவர்கள் ஒரு முடிவுக்கு வருவார்கள். அப்படின்டா இதுக்கு முதல் நடந்த தேர்தல்கள் ஒன்றில் ஜனாதிபதி தேர்தலில் இவர்கள் ஒரு விதமான உத்தரவாதங்களையும் வழங்கவில்லையா தமிழ் மக்களுக்கு? தாங்கள் இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2010ஆம் ஆண்டு ராஜபக்சேக்கு எதிராக நாங்கள் சரத் ஃபன்சோவை ஆதரித்தோம். காரணம் வந்து 2 கட்ட இதுகள்லையும் இவர் குறைந்தவர் எல்லாரையும். அவரால் 2 பேருமே தான் யுத்தத்தை நடத்தினீர்கள். ஆனால் அதுக்குள்ளே இவர் இந்த கெட்டதுக்குள்ளே இவர் கொஞ்சம் நல்லவர். அதே போல் 2015ஆம் ஆண்டு நாங்கள் சிறிசேனாவை தான் ஆதரித்தோம். அவர் விட்டுட்டேன். அதோடைய நாங்கள் அந்த ஆட்சி காலத்தை 2015 தொடக்கம் 2019ஆம் ஆண்டு வரை நிறைய நாங்கள் சாதிச்சிருக்கோம். ஒரு உதாரணம் மாத்திரம் சொல்லலாம். கிட்டத்தட்ட 47,000 ஏக்கர் காணி
இராணுவத்தினுடைய பிடியில் இருந்த காணி விடுவிக்கப்பட்டிருக்கு. ஆமாம் சார், அது சரி. அது வந்து அரசியல் ரீதியான நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற அரசியல் ரீதியாக நாங்கள் ஒரு யாப்பை தயாரிக்கணும். அரசியலமைப்பு யாப்பை ஒன்று தயாரித்து அது கிட்டத்தட்ட எல்லாம் முடிஞ்சு போச்சு. கடைசியாக 2019ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அளவில் அது நாடாளுமன்றத்துக்கு வரை இருந்தது. அந்த நேரம் பார்த்து சிறிசேனாவுக்கும் விக்ரமசிங்கும் கொள்கைகள் வந்துடுது. ஆமாம், இவரை அவரை பிரதமர் பதவியிலிருந்து தூக்கி இவரை நியமித்தார் எங்களை மஹிந்த ராஜபக்ச. அப்போ அதோட அது நின்று போச்சு. ஆனால் இந்த தேர்தல் அறிக்கையில் அந்த 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 யாப்பு விரைவே அடித்தளமாக கொண்டு அதை தொடக்கமாக கொண்டு அதை தாங்கள் மேம்படுத்த போவதாக அதனால் திசநாயக்கா சொல்லியிருக்கிறார். அதே போல் இவர் எங்களை சந்தித்தும் அவர் வந்து ஒரு புதிய யாப்பை கொண்டு வர போகிறோம். அது கொண்டு வர மட்டும் 13வது சட்ட திருத்தத்தை முழுமையாக போலீஸ் அதிகாரம் காணி அதிகாரம் உட்பட முழுமையாக அதை தான் நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லி வாக்குறுதி சொல்லியிருக்கேன். சஜித் பிரேமதாஸ் சொல்லியிருக்கேன். சஜித் பிரேமதாஸ் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கேன். இது எந்த அளவுக்கு இவருக்கு வெற்றியை கொடுக்கும்? அவருக்கு போன தேர்தலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2019 நடந்த ஜனாதிபதி தேர்தலில் அவருக்கு 55 லட்சம் வாக்குகள் கிடைக்கப்பெற்றது. அதே நேரத்தில் குமார திசநாயக்காவுக்கு 4 லட்சம் வாக்கு தான் கிடைச்சது. அதுபடியால் இவருக்கு வாக்கு வங்கி அங்கே இருக்குது தெரியுது. அது மட்டுமில்லை, இந்த முறை முஸ்லீம்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ், அது ரிஷாட் பதவியினுடைய காங்கிரஸ், அது ரெண்டுமே வந்து சஜித்துக்கு தான் ஆதரவு தெரிவிக்கணும். ஆனால் அவர் 2 பேரும் ஆதரவு தலைவர்மார் 2 பேரும் ஆதரவு தெரிவிக்கின்ற அதே வேளையில் எம்பிமார் எல்லாரும் வந்து அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், ரணிலோட தானே போய் செஞ்சிருக்காங்க. ஆனால் எம்பிவை எத்தனை வாக்காளர் அவர் கொண்டு போவார்? ஒரு 100-200 பேரை கொண்டு போவார். மக்கள் வந்து கட்சிக்கு தான் வாக்களிப்பார். சொந்த செல்வாக்கில் வெல்றது வேற யாருமே கட்சிக்கு தான் வாக்களிப்பார். முஸ்லீம் மக்கள் வந்து ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் அல்லது இலங்கை மக்கள் காங்கிரஸ், அது 2 தான் ஒன்றுக்கு தான் வாக்களிப்பார். அப்போ நீங்கள் சொல்கிறீங்க, அதாவது தலைவர் எங்கே நிற்கிறாரோ அங்கே தான் மக்கள் நிற்பார். அதான் கட்சி என்ன சொல்லுதோ அதை தான் அது வந்து எங்கள் தமிழரை பொறுத்தளவு அதுதான் உண்மை. கட்சி சொல்லித்தான் மக்கள் போடுறாரு ஒழிய இன்னொரு சுமந்திரன் சொல்கிறார் அல்லது ஸ்ரீதரன் சொல்கிறாருன்னு சொல்லி மக்கள் வாக்களிக்கிறது. கட்சி என்ன சொல்லுதோ கட்சி என்ன அதுக்கு தான் கட்சிக்கு தான் வாக்களிக்கிறார். அப்போ இப்போ நாங்கள் எங்களின் பிரச்சனைக்கு வருவோம். அப்போ இப்பொழுது எங்களின் தமிழ் வேட்பாளர்கள் பொது வேட்பாளராக ஒருவர் வந்து களமிறங்கி இருக்கின்றார், அரியநேந்திரன். அவருடைய நிலைப்பாடு எப்படி இருக்கின்றது? இப்போ இல்லை, இந்த பொது வேட்பாளர் என்ற இந்த சிந்தனை ஏன் வந்தது என்று சொன்னால், தமிழ் மக்கள் இந்த கடந்த 75 ஆண்டுகளாக தென்னிலங்கை அரசியல்வாதிகளோடு பேசி எந்த பலனும் கிடைக்கவில்லை. அதாவது எங்களுடைய பிரச்சனை தீரவில்லை, முற்றாக தீரவில்லை. 13வது சட்ட திருத்தம் தான் ஒன்று மட்டும் அது இந்தியாவினுடைய பங்களிப்போடு இந்தியாவுடைய வற்புறுத்தலோடு அது கொண்டு வரப்பட்டது. ஆனால் அதை கூட வந்து அவர்கள் வந்து முழுமையாக அதை அமல்படுத்த இல்லை. உதாரணமாக காணி அதிகாரம், போலீஸ் அதிகாரம் அது கொடுக்கப்படவில்லை. அதோடு அது கொடுக்கப்பட்ட அதிகாரங்களையும் மறுபடியும் பிடுங்கி போட்டார்கள், மத்திய அரசு பிடுங்கி போட்டது. அப்படின்றால் இந்த 13வது திருத்த சட்டத்தை கொண்டு வந்து அதாலே எதுவும் நடைபெற முடியாதுன்ற சூழ்நிலை இருக்கைக்குள்ள பேந்தினுடைய நீங்கள் அரசாங்கத்தை உள்ள புதிய ஜனாதிபதிகளை நீங்கள் நம்புகின்றீர்கள், இவர்களினால் அது நிறைவேற்றும் என்பது எந்த அளவுக்கு நீங்கள் அதை உத்தரவாதமாக எடுத்துக்கொள்வீர்கள்? இதில் வந்து நாங்கள் போய் கோயிலில் போய் அவர்களை கொண்டு போய் அவர்களோட சத்தியம் கேட்க முடியாது. அவருடைய அறிக்கை, அவருடைய தேர்தல் அறிக்கையில் இப்படி செய்வோம் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். அதனுடைய அதை நாங்கள் நம்பித்தான் ஆக வேண்டும். அப்படி சொல்லுங்களா? அப்போ இப்போ உங்களுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு எதிர்த்து கொண்டு இருக்கின்ற இந்த அரியந்திரன் நிலைப்பாடு எப்படி இருக்கின்றது? இப்போ அவர் வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், முதல்ல வந்து இந்த பொது வேட்பாளர் வந்து எந்த ஒரு அரசியல் கட்சியும் சேராத ஒருவராக இருக்கணும்னு சொன்னார்கள். ஆனால் அரியநேந்திரன் வந்து தமிழக கட்சி மத்திய குழு உறுப்பினர். அவரை கொண்டு வரைக்கும் முன்னம் இவர்களுக்கு உண்மையாக ஒற்றுமை வேண்டும் என்று சொன்னால், எல்லா தமிழ் கட்சிகளும் ஒரே அணியில் இருக்கணும் என்று சொன்னால், அவர்கள் வந்து முதல் வந்து தமிழரசு கட்சியில் போய் கேட்டுருக்கணும். அவர்களோட கலந்தாலோசித்து விட்டு தான் பொது வேட்பாளர் தீர்மானித்திருக்கணும். அப்படி இல்லாமல் தமிழக கட்சியை வந்து கலந்து ஆலோசிக்காமல் அந்த கட்சியை சேர்ந்த ஒருவர்கள் வந்து இங்கே பொது வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறார்கள்.
ஆமாம். அது வந்து அதை அதை கட்சி அதை அது அவருடைய முடிவு தானே, தீர்மானம் தானே. இப்போ கட்சி சொல்ல இல்லை என்றதை ஒரு பக்கம் போயிட்டு கொண்டாலும் அது அரியந்திரன் தானே தான் விரும்பி தான் எலெக்ஷனில் அது அதுக்காக நிற்க. தான் அவர் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கிறோம். அதாவது வந்து அவர் கட்சிக்கு சொல்லிப்பட்டு தான் போயிருக்கணும். அப்போ ஒழுக்காற்று நடவடிக்கை தேர்தலுக்கு பிறகு எடுக்கணுமா இல்லை இல்லை தேர்தல்? இப்போ நாங்கள் விளக்கம் கேட்டு கடிதம் எழுதி 2 வாரம் ஒரு அவகாசம் கொடுத்துருக்கோம். ஓகே. அவர் அப்போ அந்த அவருடைய மறுமொழி வந்த பிறகு நான் நினைக்கல அவர் மறுமொழி ஏதாவது இருக்குது அவர்கிட்ட, அல்லது அந்த 2 வாரம் கழித்த பிறகு அவர் வந்து கட்சியிலேருந்து விலத்தி வைக்கப்படுவார். அப்படின்னா தேர்தல் என்ன ஆகும்? தேர்தலுக்கு மீது ஒரு சம்பந்தம் இல்லை தானே. அவர் தனிப்பட்ட முறையில் அவர் போய் அவர் மக்களிடம் போயின்றவர் தான் தமிழரசு கட்சி என்று இல்லை அவர் சொல்ல முடியாது. அவர் சொல்ல முடியாது, சொல்லவும் இல்லை. அப்போ இப்படியே தொடர்ச்சியாக தமிழ் மக்களுக்கிடையே தொடர்ச்சியாக இப்படி பிரச்சனைகள் வந்து ஒவ்வொரு விலத்தி கொண்டு போனால் அந்த தமிழ் மக்கள் நிலை என்ன ஆகுது? இல்லை இது வந்து எல்லா நாடுகள்லேயுமே எல்லா கட்சிகள்லேயுமே எல்லா அரசியல் களத்துலேயும் இது நடந்து கொண்டு தான் இருக்குது. அதனுடைய இதெல்லாம் நன்மை கண்டு தான் நான் சொல்கிறேன். அதாவது வந்து இப்போ மக்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்குது இந்த தேர்தலில். நீங்கள் அதாவது நீங்கள் தென்னிலங்கை கட்சிகளோட அவர்களோட பேசி ஒரு உடன்படிக்கைக்கு வந்து அவர்களிடமிருந்து சில வாக்குறுதிகளை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு வாக்களிக்கிறது நல்லதா, அல்லது தோற்போம் என்ற நிச்சயமாக தோற்பேன், தோக்கக்கூடிய ஒரு பொது வேட்பாளருக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்ற அந்த கேள்வியை நாங்கள் கேட்கலாம். அது அந்த நோக்கம் என்ன? இவர்கள் பொது வேட்பாளர் கொண்டு வந்து இப்போ நீங்களும் கொண்டு வரையில்லை, கொண்டு வந்ததுக்கின்ற ஒரு குறிப்பிட்ட ஆக்கள் இருக்கணும் தானே. அவர்களின் நோக்கம் என்னவா இருந்தது? அது அவர்களை தான் கேட்கணும். அவர் மக்கள்கிட்ட சொன்னவர்களா இல்லையா இதை பற்றி? அவர்கள் கேட்கலன்னா நாங்கள் எல்லாரும் எங்களை ஒற்றுமையை காட்டணும், சர்வதேசத்துக்கு ஒரு செய்தியை கொடுக்கணும்னு சொல்கிறார்கள். இதுவரை காலம் நாங்கள் ஒரு செய்தியையும் கொடுக்க இல்லையா, புதுசாக கொடுக்கணும் இல்லை. இதுவரை காலம் நாங்கள் சர்வதேசத்துக்கு எங்களுடைய பிரச்சனை தெரியும், ஆனால் அவர்கள் வந்து நேரடியாக தலையிட மாட்டார்கள். இன்றைக்கு வந்து இந்திய தூதுவர் பாதுகாப்பு ஆலோசகர் டோவல் அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், எல்லோருடையும் பேசுங்கள், எல்லோரோடையும் பேசி உங்களுக்கு சரியானதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் யாருக்கு நீங்கள் வாக்களிக்க மாட்டோம்னு நான் சொல்ல மாட்டேன். அதற்குள்ளே உங்களுக்கு யாருடைய வாக்குறுதிகள் அல்லது யாருடைய கொள்கைகள் கோட்பாடுகள் நேராக இருக்குதோ அவருக்கு நீங்கள் வாக்களிக்கணும் தான் அவர் சொல்கிறாருடைய. அவர் வந்து பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க போனாலும் கேட்கல. அதாவது இலங்கை அரசியலில் வந்து இப்போ 75 விழுக்காடு மக்கள் வந்து சிங்களவர், நாங்கள் வந்து 11 விழுக்காடு தான் தமிழர், 4 விழுக்காடு தான் மலைநாட்டு தமிழர். முஸ்லீம்கள் வந்து 9.9 10 வைத்துக்கொள்வோம். அதுபடியால் இவர்கள்லாம் இவர்கள்லாம் அதை தீர்மானிக்க போகிறார்கள். அப்போ அதனுடையால் நாங்கள் வந்து பெரும்பான்மை கட்சிகளோடு தான் நாங்கள் பேச வரோம். அவர்களோடு பேசித்தான் இதுக்கு தீர்மானம் கொண்டு வரணும். இப்போ இல்லை சரி, பெரும்பான்மை கட்சிகளுடன் பேசத்தான் பண்ணணும். அவர்கள் தான் எங்களுக்கு தீர்வையும் தர வேண்டியவரும் அவர்கள் தான். நீங்கள் அவர்கள் தீர்வு தரக்கூடிய விதத்தில் உங்களால் பேச முடியாமல் இருக்கிறதா? என்ன காரணம்? இல்லை இந்த முறை நாங்கள் பேரம் பேசுகிற சக்தி இந்த முறை கூடியிருக்கு எங்களுக்கு. ஏன்னா அந்த 4 பேர் போட்டிக்கிறார்கள், அதில் 3 பேர் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான அணுகுமுறையை தான் கடைப்பிடிக்கிறார்கள். தமிழர் பிரச்சனையை தீர்க்க வேணுமென்றதை எல்லாருமே ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். அதாவது முதல் படியாக 13வது சட்ட திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தவுடன் அடுத்து வந்து ஒரு புதிய யாப்பு வரையப்பட்டு அதில் வந்து அதிகாரம் பகிரப்படும் என்று சொல்லி அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ சரி, அப்படித்தான் ஒரு தீர்வை கொடுத்தாலும் அதற்கு பின்பு வர ஜனாதிபதியினால் அந்த இதை மாற்ற முடியாது. இல்லை இப்போ சஜித்தை பொறுத்தவரை, சஜித் பிரேமதாசா பொறுத்தவரையில் ஜனாதிபதி முறை ஒழிக்கப்படும் சொல்கிறார். அந்த முறை ஒழிக்கப்படும் சொல்கிறார். இவரும் அனுரகுமார திசாநாயக்காவும் அந்த ஜனாதிபதி முறை ஒழிக்கப்பட்டு பழையபடி நாடாளுமன்றத்துக்கு முக்கியம் கொடுத்து அதாவது வெஸ்ட்மின்ஸ்டர் முறையில் நாடாளுமன்ற சிஸ்டம் வந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் சொல்ல வருகிறது என்னென்றால் அந்த ஒரு முறை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட எந்த ஒரு அரசியல் தீர்மானங்களும் வந்து மாற்றப்பட முடியாது. எப்படி சொல்கிறீங்க? இப்போ பெங்களூர் அரசியல் தீர்வை தமிழ் மக்களுக்கு வந்து ஒரு அரசாங்கம் கொண்டு வந்து கொடுக்கக்குள்ளே அதே தீர்வு திட்டத்தை ஏற்றுக்கொள்ளாத சிங்கள மக்கள் அடுத்த எலெக்ஷனில் வந்து மற்றவர்களுக்கு வாக்களிக்க அதை மாற்ற முடியாது. எந்த யாப்பை மாற்றலாம்,
ஆனால் இப்போ அந்த யாப்பும் கீழே சில அதிகாரங்கள் வந்து மாகாண சபைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ நாங்கள் என்ன சொல்லுறோம்னு சொன்னால், இந்த கட்சிகளுக்கு நாங்கள் என்ன சொல்லுறோம், அதாவது அவர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள் கொடுக்கப்பட்ட அதிகாரங்களை திருப்பி பெற முடியாது. அதாவது மாகாண சபைகளுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரங்களை ஜனாதிபதியோ யாருமோ அதை திருப்பி எடுக்கக்கூடாது என்ற முறையில் தான் இந்த திருத்தங்கள் கொண்டு வரும். 13வது ஏக்கு வருகிற திருத்தங்கள் அப்படி தான் இருக்கவும். சரி, இப்போ நாங்கள் அதை கேட்குறேன். சரி, நீங்கள் சொல்கிறீங்க கொடுத்ததை இப்போ இந்த அடுத்த இன்னொரு அரசாங்கம் வந்தால் திருப்பி பெற்றுக்கொள்ள முடியாத வகையில் நீங்கள் அந்த சட்டத்தை கொண்டு வர முடியும். அரசியல் யாப்பு வந்து இப்போ நீங்கள் இலங்கையை எடுத்துக்கொண்டால் இப்போ இருக்கிறது 3வது அரசியல் யாப்பு. சோல்வரி யாப்பு அதை தூக்கி எறிஞ்சாச்சு. இப்போ மிசிஸ் பண்டாரனாக்கா கொண்டு வந்த அந்த யாப்பை தூக்கி எறிஞ்சாச்சு. இப்போ வந்து ஏழையாவத்தில் கொண்டு வந்த யாப்பு தான் இப்போ இருக்குது. அப்படியே யாப்புகளை மாற்றக்கூடிய சக்தி வந்து பாராளுமன்றத்துக்கு இருக்குது. அப்போ என்ன உத்தரவாதம் இப்போ ஒருக்கா கொடுக்கறது தொடர்ந்தும் அப்படியே அதே உரிமையோட தமிழ் மக்கள் வாழ முடியும்ன்றது நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்பிக்கை நாங்கள் உத்தரவாதம் மட்டும் கொடுக்க முடியாது, இது அரசியல். சரி சரி சரி, ரைட், ஓகே. அப்போ எங்கள்கிட்ட இறுதியாக நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன். இந்த 13வது திருத்த சட்டத்தை கொண்டு வந்த நீங்கள், இந்த 13வது திருத்த சட்டம் உண்மையான தீர்வுக்குரிய ஒரு அமெண்ட்மெண்ட்டாக இது? கட்டாயம். அதாவது இந்த 13வது சட்ட திருத்தம் முழுமையாக அது நடைமுறைப்படுத்தப்பட்டால் அதில் வந்து சமஷ்டி ஆட்சிக்குரிய அம்சங்கள் அதில் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வடமாநில சபையை நீங்கள் எடுத்து பார்த்தால் சுகாதாரம், கல்வி, வேளாண்மை, மற்றது கடல் வளம், இதெல்லாம் வந்து அது வந்து மாநில சபைக்கு தான் பாரப்படுத்தியிருக்கு. அங்கே வந்து 5 அமைச்சர்கள் இருக்கிறார்கள். முதலமைச்சரையும் சேர்த்து 5 அமைச்சர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தான் இந்த அமைச்சுகள் வந்து பகிர்ந்து அளிக்கப்படுகிறது. அது வந்து அதில் இந்த அம்சங்கள் அதில் இருக்குது, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்போ நாங்கள் என்ன கேட்குறோம்னு சொன்னால், அப்படியான மாகாண சபைக்கு கொடுக்கப்படுற அதிகாரங்கள் வந்து திருப்பி பெறக்கூடாத மாதிரி அந்த 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 திருத்தம் செய்யப்படும். அதுக்காக ரோம்பட்டுக்கிறார்களா? இல்லை, இவர்கள் சஜித்தை பொறுத்தவரை ஓமனு சொல்லியிருக்கிறார். அனுராகுமார் பொறுத்தவரை ஓமனு சொல்லியிருக்கிறார். ரணிதை பொறுத்தவரையும் ஓமனு தான் சொல்லியிருக்கிறார். எல்லாரும் ஓமன் தான் சொல்லி அப்படின்னா யார் வந்தாலும் தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு? கட்டாயமாக அந்த நம்பிக்கை இருக்குது. ஆனால் இதுக்குள்ள இந்த 3 பேருக்குள்ளேயும் இந்த 13வது சட்டத்தை பொறுத்தளவில் போலீஸ் காணி அதிகாரம் முற்றாக மாகாணங்களுக்கு கையளிக்கப்படும் சொல்லி சஜி சொல்கிறார். அதே போல தான் திசாநாயக்கம் சொல்கிறேன். ஆனால் விக்ரமசிங்க மாத்திரம் உங்களுக்கு எல்லா அதிகாரமும் தரப்படும், போலீஸ் அதிகாரம் மாத்திரம் தர முடியாது. அது வந்து அடுத்த நாடாளுமன்றத்தில் அது தீர்மானிக்கப்பட வேண்டும். நாடாளுமன்றமே அது தீர்மானிக்கணும்னு சொல்கிறேன். அப்படியே இந்த 3 பேருக்குள்ளேயும் இவர் கொஞ்சம் அந்த அந்த போலீஸ் அதிகாரத்தை கொடுக்கறதுக்கு பின்னடிக்கிறார். அப்போ அதுதான் காரணமாக இருக்குது. சரி, அப்போ நீங்கள் இப்போ உங்கள்கிட்ட இதன்படி இப்போ பொது வேட்பாளராக வந்திருக்கிறவர் வந்து அவருடைய இஷ்டத்தின்படி தான் வந்திருக்கிறார் ஒழிய தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு எந்த விதமான தமிழரசு கட்சிக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லைன்னு சொல்லுறது. எங்களோட தமிழரசு கட்சியோட அவர் கலந்து ஆலோசிக்கவில்லை. தமிழரசு கட்சியிலேருந்து பிரிந்து போனவர்கள்லாம் இந்த வேட்பாளரை நிறுத்தியிருக்கிறார்கள். அது இபிஆர் இருந்தாலும் சரி, டெலோவாக இருந்தாலும் சரி, அல்லது சித்தார்த்தனுடைய பிளாட் இருந்தாலும் சரி, அவர்களெல்லாம் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலேருந்து பிரிந்து போனவர்கள். தமிழக கட்சியில் தான் இவர்கள் போன முறை தேர்தலில் நின்றார்கள். அதாவது இப்போ வீட்டு சின்னத்தில் தான் இவர்கள் போட்டு பண்ணுறது. அவர்களெல்லாம் திருப்பி போயிட்டார்கள். அதனுடைய அவர்களாம் இந்த ஒற்றுமையை குலைத்தார்கள். ஆனால் இன்றைக்கு ஒற்றுமையை பற்றி பேசுகிறார்கள். ஆனால் அவர்கள் வந்து தங்களில் 7 கட்சி இருக்குன்னு சொன்னால் அதெல்லாம் சிலது வந்து லேட்டர் கட்சிகள். அதில் நீங்கள் தமிழ் தேசிய கட்சியை எடுத்துக்கொண்டால் அதில் ஸ்ரீகாந்தா ஒருத்தர், மற்றவர் சிவாஜிலிங்க, 2 பேரும் தான் அதில் இருக்கிறோம். எங்களை விக்னேஸ்வரன் எடுத்துக்கொண்டால் அவர் ஒரு ஆள் தான் அதில் இருக்கிறார். அல்லது மணிவண்ணன் சேர்த்தால் 2 பேர் இருக்கிறோம். அதனுடைய ஒரு பலமான கட்சி, ஒரு பாரம்பரியமாக ஒரு வரலாற்றை கொண்ட கட்சி என்று சொன்னால் அது தமிழரசு கட்சி தான். மக்கள் வந்து தமிழக கட்சியினுடைய வீட்டு சின்னத்துக்கு தான் கட்டாயம் அவர்கள் வாக்களிப்பார். அப்படின்றால் இந்த தேர்தலில் வந்து நீங்கள் யாருக்கு வாக்களிங்கள் என்று சொல்ல போக முடியும்? அது இப்போ ஞாயிற்றுக்கிழமை மத்திய குழு கூடுது, தமிழக கட்சியினுடைய மத்திய குழு கூடுது. அதில் தான் முடிவு செய்து அடுத்த அதே நாளில் நாங்கள் அறிவிப்போம். அப்போ இப்போ நீங்கள் எந்த மாதிரி முடிவும் இல்லை? இல்லை, என் அறிக்கை இப்போ தான் வந்திருக்கு. இப்போ வந்திருக்கு. இப்போ உங்களை நான் ஒரு டாக்டர், நீங்கள் நோயாளின்னு சொன்னால் உங்களோட பெரிய ரிப்போர்ட் எல்லாம் வந்த பிறகு நான் உங்களுக்கு வைத்தியம் செய்ய முடியும்.
அது சரி. அப்போ இதை மக்கள் அதை ஏற்றுக்கொள்வார்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் கடைசி நேரத்தில் ஒரு தீர்மானத்தை மக்கள் இதுவரை காலமும் இந்த ஜனாதிபதி தேர்தலில் தமிழக கட்சி கை காட்டின வேட்பாளருக்கு தான் போட்டிருக்கிறார்கள். 2010 சரத் பொன்சாக போட்டிருக்கிறார்கள், 2015 சிறிசேனாக்கு போட்டிருக்கிறார்கள், 2019 வந்து சஜித்துக்கு போட்டிருக்கிறார்கள். தமிழருடைய வாக்கள் சஜித்துக்கு போயிருக்கு. அதனுடைய இந்த முறையும் நாங்கள் கை காட்டுற ஒரு வேட்பாளருக்கு தான் தமிழ் மக்கள், பெரும்பான்மையான தமிழ் மக்கள் வாக்களிப்பார்கள் நாங்கள் நம்புகிறோம். இப்போதைய சூழ்நிலையில் எந்த கட்சி, இந்த 3 முக்கியமான வேட்பாளர்களில் யார் வெல்லக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு தென்படுகிறது? அனுரா திசாநாயக்காவா அல்லது இந்த 4 பேரில் ஒருவர் வெல்ல மாட்டார், அதை சொல்லி போடலாம். நாமல் ராஜபக்ச அவர் வெல்ல மாட்டார், அவர் 4ஆவது தான் பெறுவார். ஏன்னா அவியண்ட கட்சி வந்து காலகாலத்து போச்சு, அந்த கூடாரம் அவிய மூடி போடலாம். அதில் இருந்துட்டு எல்லாரும் ரணில் பக்கம் பாஞ்சி போய் ஆனால் அடுத்த 3 பேர்லேயும் 6 அளவிலும் வந்து சொல்ல முடியாது. ஆனால் நாங்கள் உள்ளூர என்னுடைய சொந்த கணிப்பு என்னன்னு சொன்னால் சஜித் பிரேமதாசா இந்த தேர்தலில் வென்று அவர் ஜனாதிபதியாக வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த முறை தேர்தலில் தான் எங்களுடைய பிரச்சனை வந்து 3 கட்சிகள் வந்து ஒரே குரலில் கிட்டத்தட்ட ஒரே குரலில் அவர்கள் பேசுவார்கள். ஆனால் இவர்கள் எல்லாம் உண்மையாக அதில் அக்கறை காட்டக்கூடிய தலைவர்களாக இருக்கிறார்களா என்பது உங்களுடைய அனுபவத்தில் சொல்ல முடியுமா? இல்லை எல்லாமே இப்போ சஜித்தை பொறுத்தளவில் அவர் நேர்மையான அரசியல்வாதி என்றதை அவர் அனுப்பித்திருக்கிறார். உங்களுக்கு தெரியும், அவரை தான் ஜனாதிபதியாக வர சொல்ல கேட்ட பொழுது அவர் மாட்டேன்னு சொல்லி போட்டார். காரணம் வந்து அவருக்கு இப்போ நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை இல்லை, அதுக்கு அதை விட வேறு காரணங்களும் இல்லை. அன்பாத திசாநாயகா பொறுத்தளவில் அவர்கள் இடதுசாரி போகக்கூடியவர்கள், ஊழலுக்கு எதிரானவர்கள். அதாவது அவர்கள் வந்தால் ஊழலை கட்டாயம் ஒழிச்சு போடுவார், அது ஒன்று மாத்திரம். ஆனால் போன தேர்தலில் அவருக்கு 4 லட்சம் வாக்கு தான் விழுந்தது. அப்போ இந்த முறை அவர் வெல்ல வேணும் சொன்னால் இன்னொரு 65-70 லட்சம் வாக்கள் அவருக்கு விளையாடணும். அது விழுமாண்டது ஒரு கேள்விக்குறி. ஓகே, ஒரு இறுதியாக ஒரு கேள்வி. இப்போ நாங்கள் அனுரா திசாநாயக்கா வருகிறார் என்று வைங்கள், இலங்கை அரசியலில் வந்து ஜனாதிபதியாக வந்தால் இந்த பாராளுமன்றத்தை இவர் எப்படி கொண்டு நடத்துவார்? இல்லை, அவர் வந்து அதான் இருக்கிறார். அவருக்கு பாராளுமன்றத்தில் பெரும்பான்மையில் இப்போ அடுத்த நிமிஷம் அவர் பாராளுமன்றத்தை கலைப்பார், நாடாளுமன்றத்தை கலைத்து புதிய தேர்தல் நடத்துவார். அப்போ அந்த பாராளுமன்றத்தை அவர் அந்த 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மட்டும் விடாமல் தாங்கள் பதவிக்கு வந்தவுடன் அதை கலைத்து புதிய தேர்தலுக்கு நாடாளுமன்றத்தில் 3 பேர் தான் இருக்கிறோம். 3 பேர் இருக்கிறார்கள், ஒன்றும் செய்ய முடியாது. இதை மக்கள் உணரக்கூடாதா? இப்படியான ஒரு சூழ்நிலையில் இவரை கொண்டு வரதை விட திரும்ப பாராளுமன்றத்தில் பிரச்சனைகளை உருவாக்கி சட்ட ரீதியான பிரச்சனைகளும் பார்க்க ரணிலை கொண்டு வந்து அந்த தொடர்ந்தும் அவருக்கு அந்த சந்தர்ப்பத்தை கொடுப்பது தவறு. ஆனால் ரணிலுக்கு நாங்கள் ஒருத்தர் தானே இருந்தார் தொடக்கத்தில், அவர் ஒரு ஆள் தான் கொண்டு வந்தது தானே. ஆனால் இவர்களுக்கெல்லாம் இந்த அதாவது கட்சி தாவி போனவர்களுக்கெல்லாம் மக்கள் வாக்களிப்பாளர்களோடது ஆரம்பித்தார். ஆனால் ஜனாதிபதி தேர்தலில் 6 வெல்றார்களோ அவருடைய கட்சி நாடாளுமன்றத்தையும் கைப்பற்றுறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. அதான் நன்றி ஐயா, இவ்வளோ தூரம் நீங்கள் எங்களோட மினக்கெட்டதுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறார்கள். நன்றி. எம் சேனல் டிவி சார். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.